கோவை மாவட்டம் சூலூரில் ராணுவ தளவாடங்கள் கண்காட்சியை ஒட்டி விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த காட்சிகளை உங்கள் பார்வைக்கு. From inverted wine glass to the English letter I in the sky. And now this. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவமணிகண்டன். நவமணிகண்டன், வணக்கம். இந்த கண்காட்சி எத்தனை நாள் நடைபெற இருக்கிறது? என்னென்ன சிறப்பம்சங்கள் இதில் நாம் எதிர்பார்க்கலாம்? விரிவான தகவல்கள். கோவையில் உள்ள சூலூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி 2024 என்னும் பன்னாட்டு விமான பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி துவங்கிய விமான பயிற்சியில் இந்தியாவோடு ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் கலந்து கொண்டு விமான பயிற்சி ஒத்திகைகளை மேற்கொண்டனர். இந்தியாவின் தேஜஸ், ஜெர்மனியின் டைபன் உள்ளிட்ட உயர்ரக போர் விமானங்கள் பங்கேற்று பயிற்சி ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராணுவ தளவாடங்கள் மற்றும் போர் விமான கருவிகள் கண்காட்சி இன்று சூலூர் விமானப்படை தளத்தில் துவங்கியுள்ளது. இதில் 62 அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுத்துறை மற்றும் தனியார் ராணுவ உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த கண்காட்சியை சுமார் 11:30 மணி அளவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கண்காட்சியை துவங்கிவிட்டு பார்வையிட்டார். இன்றும் நாளையும் நடக்கின்ற இந்த கண்காட்சியில் ராணுவ தளவாட ராணுவ படையினர் பார்வையிடுகின்றனர். விமான பயிற்சி நிறைவு நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி பொதுமக்கள் பார்வைக்காக இந்த கண்காட்சியானது அனுமதிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த போர் விமான ஒத்திகையில் 10 நாடுகள் பங்கேற்றிருந்த நிலையில் இந்த விமானங்கள் சாகச நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பார்வையிட்டு வருகிறார். ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரப்பட்ட உயரக போர் விமானங்கள் மற்றும் உள்ளூர் போர் விமானங்கள் இந்த சாகச பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சாகச பயிற்சியானது நடைபெற்று வருகிறது. நவமணிகண்டன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.